நான் தான் உன் வாய். பழங்கள், காய்கறிகள் மற்றும் போதுமான தண்ணீர் இவை இல்லை என்றால் உணவை ரசித்து சாப்பிடும் அந்த இன்பமே உனக்கு கிடையாது. அடுத்தது நான் தான் உணவு குழாய். என்கிட்ட லிஃப்ட் கிடையாது, நடக்க ரோடும் கிடையாது. ஆனாலும் நீங்க போடுகிற சாப்பாட்ட ரொம்ப பத்திரமா வயிற்றுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். ஆனா சில பேரு பெட்ல படுத்துக்கிட்டே சாப்பிடுறீங்க. அப்படி செஞ்சா எனக்கு ரிவர்ஸ் டிராபிக் ஆயிடும். அப்புறம் நெஞ்செரிச்சல் வருதுன்னு கத்துவீங்க. நான் என்ன பண்ணட்டும்? சரியான நிலையில இருந்து அமர்ந்து சாப்பிடுங்க. உணவு குழாயிலிருந்து தள்ளுகிற சாப்பாடு இங்க வயிற்றுக்கு தான் வந்து விழுது. வாங்க வந்து பாருங்க. இங்க தான் நிஜமான ஆக்ஷனே நடக்குது. அமிலம், என்சைன்ஸ் எல்லாத்தையும் ஊத்தி நீங்க தள்ளுகிற சாப்பாட்டை ஒரு வழியா அரைச்சி சூப் மாதிரி ஆக்குறேன். அதுக்காக நான் பாவம்னு கூட பார்க்காம தினமும் காரம், எண்ணெய், ஜங்க் ஃபுட்டுன்னு உள்ள தள்ளினா எனக்கு கோபம் வரும்ல. அப்புறம் எரிய ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. அதிக காரம் மற்றும் ஜங்க் ஃபுட் அசிடிட்டிக்கு வழிவகுக்கும். நான் தான் சிறுகுடல் பேசுறேன். எல்லாரும் வயிறத்தான் பெரிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான ஹீரோ நான் தான். நீங்க சாப்பிடுகிற சாப்பாட்டுல இருக்கிற புரதம், விட்டமின், அப்புறம் உடம்புக்கு தேவையான சக்தி எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கிறது என் வேலை. ஆனா உங்க சாப்பாட்டுல நார்ச்சத்து இல்லைன்னா என் வேலை ரொம்ப மெதுவாயிடும். அப்புறம் மொத்த சிஸ்டமும் ஸ்தம்பிச்சிடும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் மிக அவசியம். நான் தான் பெருங்குடல். நல்ல விஷயத்தை எல்லாம் அவங்க எடுத்தாச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுற வேலை தான் என்னுடையது. நீங்க போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிச்சீங்கன்னா நான் என் வேலையை ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சிடுவேன். ஆனா நீங்க சரியா தண்ணி குடிக்கலன்னா அப்புறம் என்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஜாக்கிரதை. உடல்ல நீர்ச்சத்து மிக மிக அவசியம். இல்லாட்டி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நாங்கள் தான் ஒட்டுமொத்த உடல் பாகங்களும் பேசுகிறோம். நீ என்ன வேணாலும் சாப்பிடு. ஆனா உனக்காக நாங்கள் தினமும் ஓயாமல் வேலை செய்கிறோம். நீ முறைப்படி சரியாக சாப்பிட்டா நாங்கள் ரொம்ப சைலண்டாக உனக்கு உதவியாக இருப்போம். ஆனா நீ கண்டதையும் சாப்பிட்டு தப்பு பண்ணினா நாங்கள் உனக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிப்போம். அது உனக்குத்தான் வழி. உன்னுடலை நீ கவனித்துக் கொண்டால் உன்னுடல் உன்னை கவனித்துக் கொள்ளு. நான்றா வயிறு பேசுறேன், சிரிச்சுக்கிட்டே பேசுறேன்னு பாக்குறீங்களா? இப்ப நான் படுற பாடு பார்த்தா உங்களுக்கு தான் என்னையே நினைச்சு சிரிப்பு வரும். வாங்க பாப்பா. நான் தான் சிக்கன். நான் ரொம்ப லேசம் இல்ல, ரொம்ப பாரமும் இல்ல. நான் ஒரு மீடியம் ஹெவியால். என்ன சாப்பிட்ட பிறகு நான் முழுமையா விடைபெற 4 முதல் 6 மணி நேரம் எனக்கு ஆகுது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சிக்கன்ல அதிக புரதம் இருக்கிறதுனால உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நான் ஒரு சிறந்த தேர்வு. கிரில் சிக்கன், வேக வைத்த சிக்கனை விட இந்த எண்ணெயில பொரிச்ச சிக்கன் கொஞ்சம் ஜீரணமாகறதுக்கு கூடுதல் நேரம் எடுப்பேன். நான் தான் வெள்ளை சாதம். நான் மிகவும் மென்மையானவன். உங்களை பாரமாக உணர வைக்க மாட்டேன். சாப்பிட்டு 2-3 மணி நேரத்துக்குள்ளேயே நான் முழுமையாக ஜீரணமாகி விடுவேன். நான் தான் மீன். என்னைய பார்க்கத்தான் லேசா தெரியும். ஆனா உண்மையிலே நான் ஒரு ஹெவி ஐட்டம். என்னை சாப்பிட்டால் 5 முதல் 6 மணி நேரம் வரை வயிற்றிலே தங்கி வேலை பார்ப்பேன். மீனில புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் ஒமேகா 3 இருக்கிறதுனால மற்ற இறைச்சி வகைகளை விட நான் ஆரோக்கியமானவர். நான் கோதுமை உணவுகள். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள். என்னிடம் நார்ச்சத்து, ஃபைபர் அதிகம் என்பதால் அவ்வளவு சீக்கிரம் நான் வழிவிட மாட்டேன். எனக்கு வயிற்றுக்குள் 3 முதல் 4 மணி நேர வேலை இருக்கிறது. நாங்க தான் பச்சை காய்கறிகள் அப்படியே சாப்பிடுறதுனால நாங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம். சமைக்காத காய்கறிகளில் உள்ள தடிமமான நார்ச்சத்துக்கள், அதாவது ஃபைபர், எங்க வயிற்றுல கொஞ்சம் அதிக வேலை இருக்கிறதுனால நாங்க ஜீரணமாக 3 முதல் 4 மணி நேரம் ஆகிறது. நான் தான் ஜங்க் ஃபுட். நான் ரொம்ப வயிற்றுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன். எனக்குள்ள இருக்கிற மைதாவும் அதே நேரம் அதிகப்படியான எண்ணெயும் இருக்கிறதுனால நான் வயிற்றை திணறடிக்கிறேன். 6 முதல் 8 மணி நேரம் வரை நான் ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கு ஜீரணமாகறதுக்கு. எந்த உணவுல நார்ச்சத்து அறவே இல்லாதனால இவை குடல்ல மெதுவா தான் நகரும். நான் வேறு முட்டை இல்லை, புரோட்டீன் உடலுக்கு வலு சேர்ப்பேன். நான் முழுமையாக ஜீரணமாகி உங்களுக்கு ஆற்றல் கொடுக்க 3 முதல் 4 மணி நேரம் நிதானமாக எடுத்துக்கொள்வேன். பொரித்த முட்டை சாப்பிட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கொள்வேன். நான் தான் போக். உங்க பாஷையில பன்றி இறைச்சி. என்னிடம் ஃபேட் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால என்ன செரிமானம் செய்வது அத்தனை சுலபம் இல்ல. நான் முழுமையா ஜீரணமாக்கி நகர கிட்டத்தட்ட 6 முதல் 8 மணி நேரம் இருக்கு. அதுவரை வயிறு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நாங்க தான் இந்த உடம்போட ஃபைபர் கெயின்ஸ், வெஜிடபிள்ஸ். எங்களை சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த கவலையும் இல்லை. வெறும் 2 முதல் 3 மணி நேரத்துக்குள்ளேயே நாங்க ஸ்மூத்தா நகர்ந்து போயிடுவோம். நான் தான் மட்டன். நான் ரொம்ப சாதாரணமான ஆள் இல்ல. நான் ரொம்ப ரொம்ப ஹெவி.
என்ன சாப்பிட்டு போட்டது உங்களுக்கு ஒரு கூட்டி தூக்கமே வரும்னா பாருங்களேன். நான் ஜீரணமாகறதுக்கு 7 முதல் 9 மணி நேரம் வரை இருக்கு. ரொம்ப ஸ்லோவா தான் வேலை செய்வேன். நான் தான் பழங்கள் மற்ற கனமான உணவுகளுடன் என்னை சேர்த்து சாப்பிடாம தனியாக சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய அவ்வளவு உற்சாகம் தருவேன். நான் வயிற்றில் ரொம்ப நேரம் தங்க மாட்டேன். வெறும் 30 முதல் 1 மணி நேரத்துக்குள்ளேயே வேலையை முடித்து வெளியே கிளம்பி விடும். நான் தான் பண்ணி என்னைய நீங்க டைஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் அப்படியே உள்ள வந்து வெறும் 5 முதல் 10 நிமிஷத்துக்குள்ள ரத்தத்துல கலந்து உடம்புக்குள்ள உறிஞ்சப்பட்டு நான் அப்படியே ஃபாஸ்டாக உடம்புக்குள்ள பூந்துருவேன். நான் தான் ஏரியாவிலேயே ஹெவி பாஸ் மாத்திரச்சி பீஃப் என்ன உள்ள அனுப்பினா உங்க வயிற்றுக்கு செம்ம வேலை காத்துக்கு. நான் முழுமையா ஜீரணமாகி நாங்கிற குறைஞ்சது 6 முதல் 8 மணி நேரம் ஆகும். அதுவரை வேற எதற்கும் இடம் கிடையாது. இன்னைக்கு சாப்பிட என்ன கொடுக்க போறீங்க? நான் ரெடியா இருக்கேன். ஐயோ, பர்கரா? ரொம்ப ஹெவியா இருக்கேன், என் வயிறு வீங்கி வருதே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஆயில் ரொம்ப அதிகம், கஷ்டமா இருக்கு. ஃப்ரை சிக்கனா? ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்துங்க. ஐயோ, வயிறெல்லாம் என்னமோ கலக்குதே, முடியல. அம்மா, ஐயோ சோடாவா? கேஸ் வருது. நான் ஃபுல்லா இருக்கேன், வயிறெல்லாம் என்னமோ செய்யுது. இதுதான் எனக்கு நல்லது. நீங்க சாப்பிடும் உணவு தான் நான் ஃபீல் பண்றேன்.